ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸுக்கு முன்பே உடலை தயார்படுத்துவது எப்படி? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வருகிறது என வைத்துக்கொள்வோம். அதை 4 நிலைகளாக பிரிக்கலாம். அதன்படி 1 முதல் 7 நாட்கள் வரை மென்ஸ்ட்ருவல் பேஸ், 8 முதல் 13 நாட்கள் வரை ஃபாலிகுலர் பேஸ், அடுத்த 14 டு 21 நாட்கள் வரை ஓவுலேட்டரி ஃபேஸும், அதற்கடுத்த நாட்களை 22 முதல் 28 நாட்கள் வரை லூட்டியஸ் பேஸ் என சொல்லுகிறோம். மாதத்தின் எல்லா நாட்களிலுமே ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிடுவது, ஒரே மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்வது என்று இருக்காமல், இப்போது சொல்ல போகிற இந்த 4 நிலைகளுக்கு ஏற்ப உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சிகளையும் மாற்றிக்கொண்டால் பீரியட் சுழற்சியில் ஹார்மோன்களின் ஏற்ற இறக்கங்களால் உடல் மனநலனில் ஏற்படும் அசௌகரியங்களை ஓரளவு சமாளிக்கலாம். அதன்படி 1 முதல் 7 நாட்கள் வரை பீரியட்ஸின் போது இரத்தப்போக்கு காரணமாக உடலும் மனமும் அமைதியற்று பலவீனமாக இருக்கும். இந்த நாட்களில் வெதுவெதுப்பான சூப், காய்கறி ஸ்டியூ, இரும்புச்சத்து அதிகமான கீரைகள் போன்றவற்றை அதிகம் சாப்பிடலாம். உடலை வருத்தி செய்கிற உடற்பயிற்சிகளை தவிர்த்து வாக்கிங் போன்ற மிதமான பயிற்சிகளை செய்யலாம். 8 முதல் 13 நாட்கள் வரையிலான ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்கும்போது ஹார்மோன் அளவுகள் மெல்ல மெல்ல ஏறத் தொடங்கும். அதனால் உங்களுடைய எனர்ஜி லெவலும் அதிகரிக்கும், உற்சாகமாக உணர்வீர்கள். இந்த நாட்களில் காய்கறிகள், பழங்கள், மீன், முட்டை, சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்றவற்றை சாப்பிடலாம். கடினமான உடற்பயிற்சிகள், நடனம் போன்றவற்றை செய்யலாம். 14 முதல் 28 நாட்கள் வரையிலான ஓவுலேட்டரி ஃபேஸ் நடக்கும்போது முட்டை விடுவிக்கப்படும் அண்டவிடுப்பு நிகழும். அது சினை குழாய் வழியே பயணம் செய்து உயிரணுவை சந்தித்தால் கருத்தரிக்கும். ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாகும், கற்பனை சக்தியும் அதிகரிக்கும். இந்த நாட்களில் மெக்னீசியம் அதிகமுள்ள டார்க் சாக்லேட், கீரை, முட்டை, காலிஃப்ளவர், புரோக்கோலி போன்றவற்றை அதிகம் சாப்பிடலாம். கடினமான பயிற்சிகளை கூட செய்ய உடல் தயாராக இருக்கும். அடுத்ததாக 23 முதல் 28 நாட்கள் வரை லூட்டியஸ் ஃபேஸ் எனப்படும் நிலையில் புரோஜெஸ்டிரான் ஹார்மோன் அளவு அதிகரிக்கும், எனர்ஜியும் குறையும். வெளியே செல்ல விருப்பமின்றி வீட்டிலேயே இருக்க தோன்றும். இந்த நாட்களில் ஸ்ட்ராபெரி, உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றை சாப்பிடலாம். ஏரோபிக்ஸ் பயிற்சிகளை செய்யலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.